அனைவருக்கும் முதலினுடைய நூலகத்தின வாழ்த்துக்களை தெரிவித்து, செய்தற்கு அல்ல செய்யக்கடும், செய்தற்கு செய்யாமல் யானும் கெடும் என்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, செய்யக்கூடாதை செய்வதால் கேடு ஏற்படும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நமது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற துணைவேந்தர் குழுவினுடைய உறுப்பினர்கள் டாக்டர் ராஜேஷ் கண்ணன் அவர்களே, டாக்டர் சக்தி கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்விலே நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற திரு ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீனிவாசன் சார் அவர்களே, ரங்கநாதன் சார் அவர்களே மற்றும் சான்றோர் பெருமக்களே, வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய முன்னாள் டிஎல்ஓ சிவகுமார் சார் அவர்களே, தங்கமூர்த்தி சார் அவர்களே, குணா அவர்களே, சிவரம் சதீஷ் அவர்களே, எனக்கு முன்பு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய உடன்பிறவா சகோதரரா அல்லது எனக்காக சட்டமன்றத்தில் எனக்கான ஒரு ஆசானவா, இப்படி தொடர்ந்து என்னோடு பல ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற, போகிற போக்கில் அவரை தம்பின்ட்டு என்ன அண்ணேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் என் அன்பிற்குனே அண்ணன் கோவி செல்வன் அவர்கள், இந்த அரங்கம் முழுதும் நிறைந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நூலகர்களுக்கும், இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும், எங்களது வாசகர் வட்டத்தை சார்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், குறிப்பாக நான் இங்கே வரும்பொழுது எங்களை அழைத்து வந்த மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்ஆர் அரங்கநாதனுடைய பிறந்த நாளை நூலக தினமாக, தேசிய நூலக தினமாக கொண்டாடுகின்றோம். அனைவரும் அறிந்ததுதான். அவர் பிறந்தது சீர்காழியில் பிறந்தார் என்று சொல்லும்போது அதற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் பிறந்த ஊரிலே ஏறத்தாழ 1.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டு ஒரு நூலகத்தை கட்டி அதற்கு அவர் பெயரையும் வைத்து நாம் அழகு பார்த்திருக்கின்றோம், பெருமைப்படுத்தியிருக்கின்றோம். 1931 நூலகவியல் சார்ந்திருக்கின்ற 5 விதிகள் சார்ந்த ஒரு புத்தகத்தை அவர் வெளியிடுகிறார். அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நாடு அறியும். அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் என்கின்ற விதத்தில் ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் தன்னுடைய சம்பாதித்த அத்தனை பணத்தையும் அதில் முதலீடு செய்யும். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அவரை நாம் தந்தை என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு நூலகத்தை நாம் எப்படி நிர்வகிக்க வேண்டும், இருக்கின்ற புத்தகத்தை எப்படி வகையாக நாம் அதை அடுக்கி வைக்க வேண்டும் என்பது போன்ற பலவிதமான பயிற்சிகளையும் மற்றவர்களுக்கு கற்றுத்தந்தவர் அவர். ஆக அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் தேசிய நூலக தினமாக நாம் கொண்டாடுகின்ற பொழுது, அறிவு காப்பகமாக இருக்கின்ற அந்த நூலகத்தின் காப்பாளராக விளங்கக்கூடிய ஒவ்வொரு நூலகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே உரையாற்றி இருக்கின்ற திரு டாக்டர் சக்தி கிருஷ்ணன் அவர்கள் ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக நான் அவரை சந்தித்து அவர் உரையாற்றும் பொழுது அவரிடம் இருந்து சில கருத்துக்களை நான் பெற்றவனாக, ஏன் குறிப்பாக இந்த அரங்கத்தில் இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள், நீங்கள் தங்கியிருக்கின்ற இடத்திலிருந்து இங்கே வருவதற்கு உங்களுக்கு எத்தனை நேரம் ஆனது என்கின்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் நாங்கள் வந்துட்டோம், ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டோம், ஒரு 1 ஹவரில் வந்துட்டோம், அல்லது நான் வெளி மாவட்டத்தை சார்ந்தவன், முன்கூட்டியே நான் வந்து தங்கியிருந்து இங்கே வந்தேன் என்றெல்லாம் பதில் சொல்வார்கள். ஆனால் அது உண்மையான பதில் அல்ல. நாம் இந்த இடத்துக்கு வருவதற்கு 200 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது, அதுதான் உண்மையான பதில் என்பதை அவருடன் நாங்கள் உரையாடும் பொழுது அவர் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் அது உண்மைதான். 1913 கிட்டத்தட்ட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பதிவு செய்ய பட்டதாரிகளோட எண்ணிக்கை 652, அதில் 450 பேர் உயர் வகுப்பை சார்ந்தவர்கள். ஆதி திராவிட இனத்தை சார்ந்திருக்கின்ற ஒருவர் கூட
ஒரு பட்டதாரி ஆக முடியாத ஒரு நிலை. நடேசனாரை பற்றி பேசுகிறோம், சர்பிட்டி தியாகராயரை பற்றி நாங்கள் பேசுகிறோம், நாயரை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொல்லும் பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் சமுதாயத்திற்காக, இந்த கல்விக்காக என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் அந்த வரலாற்றுகளெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். அப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிப்பு பழக்கம் என்பது மிக மிக அவசியம். எல்லா தலைவரும் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தங்களால் முடிந்ததை அங்கே பதிவு செய்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அதன் பிறகு இன்னொரு அடுத்த ஜெனரேஷன் வரும். அந்த ஜெனரேஷனுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் கைடாக இருக்கும்போது அதை பிரித்து படிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு உண்டு. கடந்த ஆண்டு வரைக்கும் நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இந்த நூலக தினத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துகின்ற வாய்ப்பை நான் பெற்றேன் என்று சொன்னாலும், இந்த முறை நானும் ஒரு நூலகத்தினுடைய ஆசிரியர் என்கின்ற அந்த பொறுப்புணர்வோடு, கடமையோடு, அந்த பெருமையோடு, அதுவும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நின்று உரையாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கேன். அதற்கு நம்முடைய நிர்வாக குழுவை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இளைய சமுதாயம் இன்னைக்கு இருக்கின்ற டிஸ்ட்ராக்ஷன் அதிகம் இருக்கிறது, உண்மைதான். எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டு தலை குனிஞ்ச தலை நிமிராம ரொம்ப அடக்கமான பொண்ணு பழக்குப்பா, அடக்கமான பையன் பழக்குப்பா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும். கீழே உட்காந்து போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நாங்களாம் அந்த காலத்துல எப்படி தெரியுமா இருந்தோம், அந்த காலத்துல போன் இருந்து அவங்களும் அப்படிதான் இருந்திருப்பாங்க அந்த காலத்துல. ஆனால் அட்வைஸ் மட்டும் ரொம்ப ஃப்ரீயா எனக்கு எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அதெல்லாம் தாண்டி இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுதும் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நான் படிக்கணும்னு ஆசைப்படுற இளைய சமுதாயம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் அவங்க நான் கிரேட் சல்யூட் அடிப்பேன். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், இல்லை என்று சொல்லல, விளையாட்டுத்தனம் இருக்கும். இந்த வயசு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு தான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பொறுப்புணர்வு என்பது நமக்கு வேணும் என்பதை உணரக்கூடியவர்கள் நாம ஆகத்தான் இருக்கின்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் வாங்க டெய்லி ஒரு 10 புத்தகத்தை படிங்கன்னு அட்வைஸ் பண்ணுறதுக்காக நான் வரல. அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு சின்ன புத்தகம், வெறும் 50 பக்கம் இருக்கின்ற ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. சக்தி விஷன் அவர்கள் இங்கே பேசும்போது வேள்பாரி படிச்சிட்டிங்களா அப்படின்னு இல்லை, இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கணும் என்று சொல்லும் பொழுது அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணார், சார் ஒரு 10 பக்கம் படிங்க சார் டெய்லி போதும் சார், அவ்வளோ அருமையாக வந்திருக்கு சார். இந்த மாதிரி எத்தனை வேள்பாரி நம்ம கண்ணில் படாமல் இருக்குது. அதெல்லாம் உணரக்கூடியவர்களாக இந்த நாளை வந்தோம். 2 அமைச்சர் கலந்துக்கிட்டாங்க, பரிசுகளை பெற்றோம், ஏதோ நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, சரி அடுத்த வேலையை பார்க்கலாம் இல்லாமல் ஒரு பயிற்சிக்காக சரி அவங்க சொல்லிட்டு போறாங்களே, ஒரு 50 பக்கம் இருக்கிற புத்தகத்தை முதல்ல வாங்கி படிக்க ஆரம்பிப்போம். நீங்கள் படிக்கும் பொழுது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அப்பா நான் ஒரு புத்தகத்தை படிச்சிட்டேன்ப்பா, நான் அந்த ஆத்தர் என்ன தெரியுமாப்பா சொல்றாருன்னு நீங்க மிகப்பெரிய ஒரு அறிவாளி மாதிரி பேச ஆரம்பிச்சிங்க உங்களை அறியாமல். அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அது சார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த ஈடுபாட்டை உங்களுக்குள்ள அது ஒரு விதைக்க ஆரம்பிக்கும். வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அதை நீங்கள் முழுமையாக, ஏன்னா இன்னைக்கு மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இங்கே அண்ணன் அவர்கள் சொன்னது போல 2017 ஒரு இயக்கத்தினுடைய செயல் தலைவராக பொறுப்பேற்கிறார். செயல் தலைவராக ஜனவரி மாதம் அவர் பொறுப்பேற்கிறார் என்று சொன்னால் அவர் சொன்ன முதல் வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் அவர் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் வைத்த ஒரு வேண்டுகோள் என்பது, எனக்கு இந்த பொன்னாடைகளையும் மலர் கொத்தும் கொடுப்பதை காட்டிலும் ஒரு புத்தகத்தை எங்களுக்கு வழங்குங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி அந்த புத்தகத்தை வழங்குவதன் மூலமாக இன்றைக்கு குறிப்பாக அவராக இருந்தால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒரு 1/4 மணி நேரம் நின்று விசிட்டர்ஸை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நூலகத்துக்கு தேவையான புத்தகம் அங்கே குவிஞ்சிருவாங்க. அப்படி அதை முழுமையாக இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறனால தான் ஒரு இயக்கத்தை சார்ந்திருக்கின்றவராக துணை முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தம்பிகள் மூலமாக இன்றைக்கு 234 தொகுதியிலையும் ஒரு சிறிய நூலகத்தை இன்னைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது சார்ந்து எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு வருகின்ற அந்த புத்தகம் மூலமாக எங்களை போன்ற அமைச்சர்கள் அழைச்சி உங்க ஊர்ல இருக்கிற கிராம பகுதியை சார்ந்த மக்களுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு சேர்க்கப்பட நீங்க செய்யுங்க அப்படின்னு. இன்னைக்கு நாங்கள் அறிவாலயத்துக்கு போனால் அங்கே பாக்ஸாக வச்சுருக்கோம், நாங்கள் எடுத்து நாங்கள் வரோம், நாங்கள் பாட்டு நாங்கள் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கையெழுத்து போட்டு என்னுடைய திருவண்ணூர் தொகுதிக்கு இதெல்லாம் வேண்டும் என்று என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். அண்ணன் அவருடைய தொகுதி அவருடைய மாவட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஆக என்னை நோக்கி வருகின்ற அந்த நூல்களை எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொண்டு மற்ற ஏழை மக்கள் கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளும் அதை பயனடைய வேண்டும் என்று இப்போ செய்கிறோம். நாங்கள் அடுத்தபடியே இன்னைக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷன் லெவலில் எங்கெங்கெல்லாம் மக்களுடைய கூட்டம் கூடுகிறது அங்கெல்லாம் நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. சென்னையில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற சென்ட்ரல் ஸ்டேஷனில்
மெட்ரோ ரயில் போகக்கூடிய அந்த இடத்துல போய் ஒரு நூலகத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதை ஆரம்பிக்கும் பொழுது அதை ஆரம்பிப்பதற்காக யார் வருகிறார் சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களே நானே நேரடியாக வருகிறேன். இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப காவாசி தான். அப்ப எல்லாம் சொல்றாங்க, ஏன் சார் டிபார்ட்மெண்டல் மினிஸ்டரே போய் திறந்து வந்துட்டுமே, நம்ம பெரிய பெரிய நூலகங்களாம் நம்ம திறந்துட்டு இருக்கிறோம், நம்ம இதுக்கு நாங்கள் போக வேண்டுமா என்று ஒரு சிலர் சொல்லும் பொழுது, இல்லை இல்லை, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக நானே அங்கே சென்றாதான் அதனுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு புரியும் என்று சொல்லி அவரே நேரடியாக வருகிறார். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்கிற லிஃப்ட்ல கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கீழே அங்கேயே நடந்து போய் அதை திறந்து வச்சுட்டு இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 45,000 ரூபாய் மதிப்பில் இன்னைக்கு வந்து அங்கே இருக்கிற புத்தகங்கள்லாம் இன்றைக்கு நாங்கள் விற்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதை அங்கேயே உட்கார்ந்து படிக்கக்கூடிய நூலக வசதியும் இருக்கின்றது, புத்தகத்தை விற்பனை செய்கின்ற கூடமாகவும் அது இருக்கின்றது. சரி, அங்கே மட்டும்தானா என்று சொன்னால் மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அலுவலகமாக சரி, எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் ஏறத்தாழ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நூலகங்களை நாங்கள் முழுமையாக கொண்டு வந்திருக்கிறோம். ஆக உங்களிடம் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள், அந்த வாசிப்பு பழக்கத்தை மட்டும் தயவு செய்து நீங்கள் வந்து பின்பற்றிட வேண்டும் அப்படிங்கிறத உங்களிடம் நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள், இன்றைக்கு தேசிய நூலக தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். இங்கே பல விருதுகளை பெற வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக ஒரு போட்டித் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆராய்ச்சி படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஆய்வாளர்களாக இருந்தாலும், இப்படி நூலகத்தை பயன்படுத்தும் பொழுது நாம் மறக்காமல் நன்றியோடு நினைவு பெற வேண்டியது ஒருவர்கள் என்று சொன்னால் அந்த நூலகர்களாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அந்த நூலகர்களை நான் கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கு நான் போயிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 234 தொகுதியில் ஏறத்தாழ 28 தொகுதிகளை நான் ஆய்வு செய்வது அங்கே இருக்கின்ற நூலகங்களை தான். அந்த நூலகத்தில் இருக்கின்ற வசதிகள் எப்படி இருக்கிற, நூலகர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா, வாசகர்களாக வரக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதா, இல்லை என்று சொன்னால் இது வரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திருந்த 821 நூலகத்தை புனரமைக்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். அதை செஞ்சு முடிச்சுட்டோம் பண்ணாங்க. ஸோ அந்த நூலகம் என்பது எவ்வளவு முக்கியம், அந்த அறிவு சார்ந்திருக்கின்ற அந்த இடம் எவ்வளவு முக்கியம், அதில் இருக்கின்ற நூல்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்த அரசாங்கம் இருக்கிறனால தான். என்னுடைய அரசியலமைப்பு சட்டம் 51AH என்ன சொல்றது, நம்ம கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்றது, இங்க இருக்கின்ற குடிமகன் ஒவ்வொருவரையும் அறிவு சார்ந்தவனாக மாற்ற வேண்டும் என்பதே நமக்கான அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற கருத்து. அதை நம்ம செஞ்சிட்டோமா, முதல்ல அதை படிச்சோமா, இதற்கு நம்ம யாராச்சும். ஸோ அது சார்ந்து நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மேடையில் இன்னைக்கு அமைச்சர்கள் நாங்களாம் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்லாம் வாழ்ந்துட்டு நாங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல உட்காரல, அமைச்சர்களாக உட்காரல. எல்லாரும் இளமை காலத்தில் என்று வரும்போது எல்லாரும் படுற கஷ்டத்தை பட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு இயக்கம் சார்ந்து என்று வரும்போது இயக்கம் வளர்வதற்காக நானும் கோபி செல்லியன் அவர்களும் கொங்கு மண்டலத்தில் நாங்கள் அலைய இன்னும் என்னால் அது மறக்கவே முடியாது. கூட்டங்களை முடித்துக்கொண்டு நாங்கள் காரில் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் நேரம் கிடைக்கும் ஏதாச்சும் புத்தகத்தை புரட்டி பார்ப்போம். உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர் வருவார் என்றோ, நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் விரும்பி நாங்கள் நினச்சி கூட நாங்கள் பார்த்ததில்லை. புத்தகத்தை வாசிச்சிட்டே வரும், நாங்கள் 2 கூட்டம் முடிப்போம், போவோம். ஆனால் 11:30 மணி ஆச்சுன்னு ஒரு மருத்துவரமாக வண்டியை நிறுத்தி அங்கேயே நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு திருப்பி அடுத்தது போய் அடுத்த நாள் காலமாக திருப்பி 9 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி. இப்படி தொடர்ந்து நாங்கள் பயணித்திருக்கோம். கிட்டத்தட்ட 15 நாட்கள் தொடர்ந்து அவரோட அந்த கொங்கு மண்டலம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறேன். ஆக படிப்பு என்று வரும்பொழுது நான் இன்னைக்கு படிச்சு எனக்கு என்ன ஆக போன்னு நினைக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு விதத்தில் உங்களை நீங்கள் செதுக்கி கொண்டே இருங்கள். வெற்றி பெற்ற நல்ல சிலையாக, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு சிற்பியாக மாறிப்போங்க நீங்கள். ஸோ இங்கே வருகை தந்திருக்க நீங்கள் அதை உணர்கின்ற பிள்ளைகளாக, இவங்களை தான் அப்படி வர முடியும், நம்மளாலாம் அப்படி வர முடியும். தரிசனம் அந்த கான்ஃபிடன்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியம். அதான் இங்கே பேசும்போது பீயிங் ரிசர்ச் ஸ்காலராக நேற்று நான் அந்த சினாப்சிஸ் நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது சொன்னது, நீங்கள் எத்தனை வேரியபிள்ஸ் பேசணும் சரி, அந்த வேரியபிள்ஸில் இருக்கிற கடைசி பாயிண்ட் வந்து கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், நீங்கள் காலை தூக்கிட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் ஸோ அதையெல்லாம் இன்றைக்கி தெரிந்து கொள்ளுகின்ற இளைய சமுதாயம் இருக்குது. நிறைய ரெஃபரன்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு. உலகமே இன்றைக்கி உங்கள் கையில் வந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் ஒரு நூலகத்துக்கு போய் புத்தகத்தையும் நீங்கள் புரட்டி பார்க்கலாம். அதாவது இருக்கின்ற ஃபோன் மூலமாகவே இருக்கக்கூடிய PDF மூலமாக சில புத்தகத்தை உங்களால் படிக்க முடியும். இப்படி பல விஷயங்களை உங்களால் நீங்கள் வந்து கற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இன்றைக்கி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி ஒரு அரசாங்கம். ஸோ அதை முழுமையாக நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நூலகத்திலும் வைஃபை வசதி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள். இப்படி நீங்கள் நூலகத்துக்கு வந்துட்டா போதும். நீங்கள் ஒரு பள்ளிக்கல்வி என்று வரும்பொழுது அந்த மேக்சிமம் உள்ளுக்குள்ள நாங்கள் குழந்தைங்க கொண்டு வந்துட்டோம். இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாதது காலை உணவு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு ஏறத்தாழ 25 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு பயன்படுகிற அளவுக்கு உள்ள பிள்ளைங்க உள்ள கொண்டு வந்துட்டோம் நாங்கள். ஸோ உள்ள வந்திருக்கின்ற குழந்தைங்களுக்கு நாம் எப்படி இந்த வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும்போது வாசிப்பு இயக்கத்தை இன்னைக்கு நாம் மேம்படுத்திக்கிட்டோம். அந்த வாசிப்பு மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கின்ற குழந்தைகளுக்கான
புத்தகத்தை கொடுக்கும். எப்படி அந்த புத்தகத்தை வழங்குறோம் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் நுழை என்கின்ற விதத்தில் ஒரு புத்தகத்தை நான் கொடுக்குறோம். ஒரு 4-5 பக்கம் தான் இருக்கணும் அதில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நட என்கிற விதத்தில் அந்த புத்தகம், அப்புறம் ஓடு என்கின்ற விதத்தில் ஒரு புத்தகம், பிறகு பற என்கின்ற விதத்தில் ஒரு புத்தகம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பக்கம் 10 பக்கம் வெறும் படங்கள் அதிகமாக இருக்கணும், வார்த்தைகள் இது 2-3 வார்த்தைகள் தான் இருக்கும். அதற்கு படங்கள் கம்மியாக இருக்கும், அதுக்கு பிறகு வார்த்தைகள் வாசகங்கள் அதிகமாக வரும். இப்படி ஒவ்வொன்று படிப்படியாக அந்த குழந்தைங்க நாங்கள் இன்றையிலேருந்து நாங்கள் வந்து தயார்படுத்தணும். அதனால தான் இன்றைக்கி நம்முடைய மாண்பு அமைச்சர் சொன்ன மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு 52-54 கடந்து செல்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு 75% சார்ந்து இன்னைக்கு உயர்கல்வியில் சேர்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கான அடித்தளம் கொடுக்கறது வந்து எங்களுடைய பள்ளிக்கல்வி. அந்த பள்ளிக்கல்வித்துறை இருக்கின்ற இது போன்ற வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் மேம்படுத்துவதன் காரணமாக தான் பிள்ளைங்க படிச்சுட்டு சும்மா இல்லாமல் இன்னைக்கு தேன் சிட்டு ஊஞ்சல் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக அந்த குழந்தைங்க 5வது வகுப்பு படிக்கிற குழந்தைங்க 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை தன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ப ஒரு கட்டுரை எழுதுகிறார்கள், ஒரு ஓவியத்தை தீட்டுகிறார்கள், ஒரு கவிதையை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் படிச்சுட்டு சும்மா இல்லை அந்த குழந்தைங்கள. அந்த படிச்சுட்டு உன்னோட திறமையை நீ காட்டுன்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ வருகை நீங்களும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய நீங்கள் சாதிக்க போகிறீங்க. நீங்கள் பல்வேறு விதமான கனவுகள், அந்த கனவுகளை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதுக்கான என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கணும். அதே நேரத்தில் லைஃப்பில் ஒரே ஒரு புத்தகனாச்சும் நம்ம எழுத வேண்டும் என்று தயவு செய்து எண்ணுங்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்கள் படிப்புக்கு நேரம் எங்கே சார் கரெக்டாக இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு அரை பக்கமாக எழுத ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த புத்தகத்தை புரட்டி பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும். நாம் தான் எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடியதாக அந்த புத்தகம் அமையும். ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்க நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் இந்த இதே அரங்கத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நாங்கள் கலந்துருக்கிறோம். நம்முடைய ராஜேஷ் கிரனுக்கும் சக்தி கிருஷ்ணனுக்கும் நம்முடைய நிர்வாகத்துக்கும் சொல்கிறேன், இனி நாங்கள் அடிக்கடி இங்கே நாங்கள் வருவோம். அடிக்கடி நாங்கள் நிறையா நிகழ்ச்சி நடத்துங்க. எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் யாரெல்லாம் அழைத்து வந்து நாங்கள் பேச வைக்கிறோமோ அதில் இந்த அரங்கத்தை சார்ந்திருக்கின்றதுலேருந்து ஒரு 4-5 பேர் புத்தகம் எழுதி வந்தால் கூட அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த ஆளின் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.